அனி வேண்டாம் நீ அனி போகாதீங்க நீ. இந்த வீடு, விளையிற நிலம், சுத்தி இருக்கிற காடு எல்லாத்தையும் உன் பேர்ல தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உன் புருஷன். இவ்வளோ சொத்தையும் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பட்டாளத்துக்காரன். ஒத்தையில நீ எப்படி அதை பார்த்துக்க போற? என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்து தான் தரேன் உனக்கு. என்ன போய் சொல்லுத? நீ உன் பிள்ளைய வளர்க்குற வழிய பாரு. என் பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியும் அண்ணாச்சி. நீங்க பார்த்து பொழுது சாயறதுக்குள்ள வீடு போய் சேருங்க. ஊர்ல நிறைய தலை உருளுதுன்னு கேள்விப்பட்டேன். உமையால் வா. அண்ணனுக்கு வச்ச பிண்டத்தை கூட இன்னும் காக்கா சாப்பிடல, அதுக்குள்ளார சொத்தை பிடுங்கிறது கழுவு கூட்டம் மாதிரி வந்துட்டீங்களேயா? மனுஷங்களையா நீங்களா? யோ எந்திரி ஓய், அந்த சின்ன பையன் எப்படி பேசிட்டு போறான்? இல்ல அதான் சொன்ன இல்ல. ஏய் பாண்டி, போய் வேலையை பாரு. என்ன எல்லாம் நடக்குதுங்க? உன் அண்ணியார் புடிச்சு செத்த மாதிரியா இருக்கா? பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு அலையறா. இதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களால அண்ணன் இறந்ததை இன்னும் ஏற்றுக்க முடியல. அவங்களும் அந்த பொருளையும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். அடுத்தவங்க பிரச்சனையில மூக்கு நுழைக்கிறத விட்டுட்டு ஊர்ல காணாம போற குழந்தைங்களையும் அடுத்தடுத்து விழுற கொலைங்களையும் என்னன்னு பாருங்க. பாண்டே ஐயா, பாண்டே வா. ஐயா வணக்கம் ஐயா. என்னெல்லாம் நடக்குது இந்த வீட்டுல? அவன் என்னன்னா சீவி சிங்காச்சு அங்கே இங்கே நடந்துட்டு கிடக்கா. இவன் வேற முட்டா பையன் மாதிரி பேசிட்டு போறான். ஐயா அதாங்க ஐயா, எனக்கு ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. இந்த வீட்டில் என்னென்னமோலாம் நடக்குதுங்க ஐயா. என்னென்னமோனா? ஐயா சொல்லு அடி. ஐயா, முதல்ல இந்த அம்மா குறி சொல்கிறத பார்த்தா ரொம்ப விசித்திரமாக இருக்குங்க ஐயா. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குங்க ஐயா. பயப்படுற மாதிரி என்ன அப்படி நடக்குது? ஐயா, நம்ம வீட்டில் முத்துன்னு ஒரு நாய் இருந்ததுங்க ஐயா. அது திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. ஊர் ஃபுல்லாக தேடணும், எங்கேயுமே கிடைக்கலையா. ஆனால் அன்றைக்கி ராத்திரி என்ன தெரியுமா ஆச்சு? முத்து 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 முத்து. டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா? என் பஞ்சாயத்து மேலே சத்தியமாக சொல்கிறேனுங்க ஐயா. நாய் சத்தத்தோட மட்டும் நிற்கலைங்க இது. பல நாள் குழந்தைங்க கத்துற சத்தம் கூட கேட்டிருக்கு. டேய், அப்போ ஊர்ல காணாம போற குழந்தைங்கள்லாம் இவதானா? நினைச்சு பார்க்கவே ரொம்ப மூர்க்கமா இருக்கேடா. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு தம்பி? எல்லா மட பசங்களையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க. தலை வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. அண்ணாச்சி, அண்ணி இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற இதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் கிளம்புங்க. காவடி பாரம் தூக்குறவனுக்கு தான் தெரியும். அங்கங்கே குழந்தைங்க காணாமல் போகிறதும் சடல் அங்கே முண்டமாக கிடக்கிறதும் நான் தான் பதில் சொல்லணும். எனக்கு என்னமோ உன் அண்ணி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நம்பூதிரி வந்தால் எல்லாம் தெரிஞ்சிடும். நீ சும்மா இரு. மடியில் கனம் இல்லைன்னு எதுக்குப்பா உங்க அண்ணி பயப்படணும்? யோ வந்துச்சு, போய் கூட்டு வரேன். வாங்க நம்பூதிரி. வணக்கம். பொண்ணு எங்க இருக்கு? அண்ணி உள்ள இருக்காங்க. வாங்க போ.
வீட்டுல ஒரு சாமி படம் கூட இல்லையே, ஏன்? அண்ணன் இறந்ததுலேருந்து அன்னைக்கு சாமி மேலே உள்ள நம்பிக்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாமி, நானும் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கேன். ஒரு சாமி படம் கூட பார்த்ததில்ல சாமி. அந்த அம்மா கோயிலுக்கு போய் கூட பார்த்ததில்ல சாமி. நீ யாரு? நான் பாண்டிங்க, இந்த வீட்டு வேலைக்காரன். நான் பேச சொன்னா மட்டும்தான் பேசணும், புரியுதா? சரிங்க சரிங்க. போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வா, போ போ. சரிங்க. ஐயா 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 என்ன விட்டுருங்கய்யா. உள்ள அந்த அம்மா கோரமான நிலைமை இருக்கியா. ஐயா அருணாச்சலையா என்ன விட்டுருங்க ஐயா. என் புள்ள உள்ள இன்னொரு ஊரை விட்டு போயிடுறேன் ஐயா. ஐயா ஏய், பாண்டி. காப்பாத்துங்க ஐயா. ஏய், வாயை மூடுறா. ஏய், விடு. ஏய், விடு. ஏய், சொல்றேன்ல, விடு. ஏய், யாரு நீ? எங்கிட்டியா? ஏய், விடு. 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 ஏய், ஏய். ஏய். யா. ீம் சர்வா கிருஷ்ணாவசசி பித்ரீம் வதனே மகாவதனே மகாபைரவி பரஹர்ம வித்வம்சினே. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். இந்த பொண்ணு பிறந்தப்போ அவங்க அப்பா அம்மாவை காவு வாங்கிச்சா? எனக்கு தெரியலங்க. ஏய் ஆமாப்பா, அவங்க அம்மா பிரசவத்திலே செத்து போயிட்டா. தகவல் தெரிஞ்சு அவங்க அப்பா வரும்போது ரயில் அடிபட்டு அவனும் செத்து போயிட்டான். இந்த பொண்ணு வயசுக்கு வந்தபோது ஊர்ல ஏதாவது விபரீதம் நடந்துச்சா? என்னன்னாச்சு இது? இப்படி முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சத்த சும்மா இருப்பா, அவர் சரியாக தான் கேட்குறாரு. காசு என்னாச்சு? அந்த பொண்ணு பெரிய மனுஷியான அன்னைக்கு தானே நம்ம ஊர் பள்ளிக்கூட கட்டடை இடிஞ்சு விழுந்து பல குழந்தைங்க செத்து போனாங்க. ஆமா நம்புதிரி, சாப்பிட கூட இல்லாம அடிச்சு பிறகு ஓடி போய் அங்க போய் பார்த்தாதான் தெரிஞ்சு குழந்தைங்களாம். இந்த பொண்ணோட புருஷங்காரன் உயிரோட இருக்கானா? கேளுஞ்சுது போ. அருமையா ஒரு கல்யாணத்தையும் பண்ணி குழந்தையும் பேத்துட்டு பட்டாளத்துக்கு போனா பொட்டலமா தான் தெரியுமா தான். எங்க நம்புதுரி சாமி, இதுக்கு என்னதான் பரிகாரம்? இந்த பொண்ணு பிறக்கும் போதே ரொம்ப மூர்க்கமான கெட்ட ஆத்மாவா தான் பிறந்திருக்கு. இதோட சக்தி இன்னும் தீவிரமாகிட்டே தான் போகும். இதோட மூர்க்கத்தன்மையை குறைச்சாதான் உங்க ஊர்ல காணாம போன குழந்தைகளை பத்தியும் விழுந்த கொலைகளை பத்தியும் விசாரிக்கவே முடியும். அவ சொல்றதெல்லாம் நடக்கும் போதே நினைச்ச ஏதோ தப்பா இருக்குதுன்னு. நம்ம ஊர் முட்டா பசங்க தான் அவளை தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருந்தானுங்க. இப்ப இதுக்கு என்னதான் முடிவு சொல்லுங்க நம்புதிரி. சொல்வாக்கு பலிக்காம இருக்க அதோட நாக்க அறுத்துட்டு கெட்ட ஆத்மாவை சுத்தப்படுத்த இதை இந்த ஊருக்கு நேர்ந்து விட்டுருங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பணிவிட பண்ணாதான் இதை நல்ல ஆத்மாவா மாத்த முடியும். இந்தாங்க துர்நூர் எடுத்து பூசுங்க. சவரம் பண்றவரே இங்க வாங்க. எல்லாம் தள்ளி நில்லுங்க, நாக்க இருக்க போறாங்க. கண்ண முடிக்கோங்க.